மக்களே, இந்த சம்மருக்கு இல்லை இந்த வருஷம் மோசமான சம்மருக்கு நம்மளை கூல் பண்ணுறதுக்கு வந்த இடம் தான் கொடைக்கானல். இங்கே 3 டைம் ஃபுட்டு, ஸ்டே கொடுத்து செமையான ஆஃப் ரோட் சஃபாரி, ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ், மிட் நைட் சஃபாரி, சன்ரைஸ் அண்ட் சன்செட், கேம்ப் ஃபயர் வித் டிஜே, காட்டுக்குள்ளே பயங்கரமான ட்ரக்கிங்கு, பிக்கப் ட்ராப் எல்லாம் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுத்து நம்மளுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறவங்க தான் நம்ம கொடைக்கானல் கேம்பஸ். இங்கே 2000 ரூபாய்க்கு டென்ட் ஸ்டேவும் 2500 ரூபாய்க்கு ஹட் ஸ்டேவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க. வாங்க கொடைக்கானல் கேம்பஸோட சேர்ந்து இந்த ட்ரிப்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு யுவர் சாய்ஸ் ட்ராவல் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல் போக போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து கொடைக்கானல் போக போகிறோம். பாண்டியன் எக்ஸ்பிரஸில் தான் கிளம்புறோம். கொடைக்கானல் போகிறதுக்கு பாஸ் தேவையா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து பாஸ் பற்றி தெரியும். இந்த பாஸ் தேவையா இல்லைன்றது நான் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு நம்ம பஸ்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் தான். சென்னையிலேருந்து கொடை ரோடுலேருந்து வத்தலை கொண்டு வந்து வத்தலை ரோட்லேருந்து நம்ம பஸ்ஸில் கொடைக்கானலுக்கு போனோம். ஆனால் அது பார்த்திங்கனாக்கா நம்ம கொடை ரோடுக்கு வந்து 2 ட்ரெயின் தான் சென்னையில் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா மதுரை வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. எக்மோர்லேருந்து மதுரைக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. மதுரையிலேருந்து நம்ம கொடைக்கானலுக்கு டேரெக்டாக வரலாம். கொடைக்கானல் போகிற உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு டீலாம் நிறுத்திருக்காங்க. நம்ம கூட்டமாக இருந்துச்சு ஒரு நேரம். அப்போ எனக்கே ஒரு டீ வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ டீ ரொம்ப நல்லா இருக்குது, 10 ரூபா தான் ஒரு டீ இந்த கடையில். நீங்கள் அப்படியே நின்று கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம், எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். நம்ம போகிறோம் அந்த வேலை இந்த மாதிரி ஒரு டீயில் இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன் தான் எப்படி இருக்கும் பாருங்கள். என்ன மாதிரி வியூ இருக்குது பாருங்கள், ஃபுல் ஃபாக் இருக்குது. மக்களே, இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் வந்தாச்சு. வெயில் பாருங்கள், கொடைக்கானல் வந்தோன்னா செம்ம வெயில் அடிக்குது. இங்கே வந்தோடனே நம்ம வந்தாச்சு, இங்கேருந்து பூம்பாறை போகணும். ஸோ நம்ம எடுத்துக்கிற பேக்கேஜ் பார்த்திங்கன்னாக்கா கொடைக்கானல் கேம்பஸ் அவங்க தான் வந்து பேக்கேஜ் எடுத்துருக்கோம். ஸோ 2 days 1 night அப்படின்ற மாதிரி பேக்கேஜ் இது. அது வந்து ஆக்சுவலி கொடைக்கானலில் விட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேம்ப் ஸ்டே இருக்குது, ஃபுல் அக்காமடேஷன் எல்லாமே அங்கே, ட்ரக்கிங் எல்லாம். அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. கொடைக்கானல் நான் ஏற்கனவே வந்திருக்கேன். நம்ம சேனல்லே வந்து நம்ம வீடியோ கொடைக்கானல் வீடியோ ஒரு நாளில் எப்படி சுற்றி பார்க்குறது அப்படின்றது கிளியராக போட்டிருப்போம். அது நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ மக்களே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பாஸ் ஆக்சுவலி வந்து தேவையில்லை கொடைக்கானல் வர்றதுக்கு. என்னடா எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது கவர்மெண்ட் பஸ்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாஸ் தேவையில்லை. இப்போ நான் அப்படி தான் வந்திருக்கேன், நான் பாஸ் எதுவும் எடுக்கல. பட் ஓன் வெஹிக்கிளில், காரில், நீங்கள் பைக்கில் அந்த மாதிரி உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானை நீங்கள் இது பண்ணுங்க. பட் பாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கிடைக்குதான். அதாவது ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை, கொரோனா டைமில் வந்து எடுத்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து பாஸை வாங்கிக்க முடியும். மக்கள் பூம்பாறைக்கு கிளம்பியாச்சு. பஸ்ஸு 8:15 நாங்கள் 8 மணிக்கே வந்துருக்கோம். வந்த உடனே கிளம்பிச்சு அடுத்த சீட்டை பார்த்துட்டு ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 22 ரூபா பூம்பாறைக்கு இங்கேருந்து. இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை கைகாட்டி அப்படின்ற இடம். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கிக்கணும். இது உள்ளே தான் ஆக்சுவலி பூம்பாறைக்கு இப்படி உள்ளே போகணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜங்ஷனில் நம்ம இறங்கணும். ஆக்சுவலி இங்கே பஸ்ஸெல்லாம் இங்கே நிற்கிது. கீழே போகக்கூடாது. நான் அப்படி தான் கீழே போயிட்டு இப்போ அங்கேருந்து லிஃப்ட்டு கேட்ட மேலே வந்தேன். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்து வச்சுங்க, பாண்டியன் ஹோட்டல். இங்கே இறக்குவாங்க, இங்கே இறங்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து பிக்கப் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது, மேலே போகணும். நம்ம அந்த பஸ்ஸு அந்த கைகாட்டிலேருந்து கொஞ்சம் அப்படியே மேலே நடந்து வரணும். நடந்து போனோம்னா தான் நமக்கு அந்த பிக்கப் பாயிண்ட் இருக்குது. போகிற வழியில் பாருங்கள் எப்படி இருக்குது. நமக்கு நிறைய டைம் இருக்கலாம், ஜஸ்ட் அப்படியே வாக்கில் போகலாம்.
அப்படியே ஃபாகு ஃபுல்லாக இங்கே போய்ட்டுருக்கு. கீழே தான் வந்து ஆக்சுவலி வந்து பூமர வில்லேஜ் வந்து கீழே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நேராக அங்கே போயிட்டேன், அங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் மேலே வந்தேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுதில்ல, நேராக வந்து பூம்பாறை கைகட்டியில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்த வழியிலே கொஞ்சம் அப்படியே ரிட்டன் போனோம்னாக்கா, ரோட்லேயே ரிட்டன் போனோம்னாக்கா அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக் தான். இப்படி வாக் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஃபாகு அப்படியே கீழே இருந்து மேலே எழும்பி வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட பிக்கப் பாயிண்ட் இது தான். இந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. அதை வந்து பூம்பாறை வியூன்ட்டு அந்த கார் நிற்கிற இடத்துல கார்னரில் இந்த இடத்துல. ஸோ அங்கேயும் இறங்கி நம்ம இந்த இடத்துக்கு நடந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து கை கட்டி வந்து கீழே இருக்குது, அங்கேயும் நடந்து வரலாம். ஸோ எங்கே இருந்தாலும் நம்ம வரலாம். மோஸ்ட்லி அங்கே இறங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஈஸியாக அப்படியே கீழே இறங்கி நடந்து வந்துடலாம். திடீர்னு ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபாக் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து அப்படியே பனி வந்து அப்படியே இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்குது. இது இருக்குது பாருங்க இடம். நீங்கள் காரில் வந்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே தான் நிற்கும். நான் சொன்ன மாதிரி இ-பாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால வந்து நிறைய டூரிஸ்ட் இங்கே வராங்க வெஹிக்கிளில், அதாவது ஓன் வெஹிக்கிளில். மக்களே நம்மளை பிக்கப் பண்ணுற வண்டி வந்துச்சு, இந்த கொடைக்கானல் கேம்பஸோட வண்டி. இதில் ஏறி அப்படியே நம்ம போக வேண்டியதான். மழை தூரிட்டு இருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ட்ரிப்பு. ஸோ மக்களே ஆஃப் ரோட் ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மக்களே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப்பு, பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்க இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் காஷ்மீர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாயிலேருந்து புகை வருது. இந்த இடத்துல தான் பயங்கரமாக இருக்க இடம், செம்ம ஒர்த்துங்க, பக்காவாக ஒர்த்தான இடம். இப்போ தான் உள்ளே வந்து இறங்கணும் பாருங்கள், இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் ஃபாகு மிஸ்ட்டு, செம்ம ஒர்த்து பிளேஸுங்க. நான் இது ஃபாரஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேரிக்காய் மரம், அதெல்லாம் அந்த பேரிக்காய் மரம் இதெல்லாம் காய் இப்போ வந்து சின்ன சின்னதாக காய் விட்டுருக்கு. நல்லா பெருசாக வந்துச்சுனாக்கா இங்கே வந்து யானை, பைசன், அப்புறம் வந்து மானெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம நாளைக்கு இருக்கிற வரைக்கும் இங்கெல்லாம் வருதா எல்லாம் வருதான்னு பார்க்கலாம். ஸோ வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால வந்து நம்ம அனிமல்ஸ் வியூவும் வந்து சூப்பராக பண்ண முடியும். பக்காவாக ஒரு காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். இங்கே டென்ட் இருக்குது, வியூ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரண்ட்டில் இது ஃப்ரண்ட்டு வியூ, ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருக்குது.
ஃபாக் இவ்வளோ நேரம் இங்கே பயங்கரமாக இருந்துச்சு, இப்போ அங்கேருந்து வந்துட்டுருக்கு ஃபாகு. ஸோ இந்த ஹட்டு சார்ஜ் பார்த்திங்கனாக்கா 2500 ரூபா. இது அப்படியே ஒரு ஃபேமிலியாக வந்தோம்னாக்கா தாராளமாக, இல்லை கப்பில் வந்தோம்னா தாராளமாக தரலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பேர் இருக்கலாம், தாராளமாக 4 பேர் இருக்கலாம். ஸோ அது ஒரு சூப்பர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. மக்களே இங்கே வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து டென்ட் ஸ்டே, இது நம்மளுக்கான கொடுத்துருது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டென்ட்டில் தங்குறோம். மக்களே இங்கே வந்து டென்ட்டு கேம்பிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 2000 ரூபா ஒருத்தருக்கு பர் ஹெட்டுக்கு. ஸோ இங்கே வந்து அக்காமடேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே வந்து அக்காமடேஷன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பெரிய டீமாக குரூப்பாக வந்தீங்கன்னாக்கா செமையாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறது வசதியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. டென்ட்டு பாருங்கள் எவ்வளோ டென்ட் இருக்குது பாருங்கள். அண்டு ப்ளே ஏரியா இருக்குது, வாலிபால், கேரம் போர்டு, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இங்கே நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுக்கு லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்த்திங்கனாக்கா சாம்பார், ரசம், அப்பளம், அப்புறம் வந்து ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலி வந்து சோயா வந்து அப்படியே வந்து பொரியல் மாதிரி செஞ்சுருக்காங்க, பார்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மக்களே இப்போ வந்து இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து அமீர் பாய் தான் கூப்பிட்டு போயிருக்காரு. அமீர் பாய் அதுதான் நம்மளுக்கு கைடு. ஃபால்ஸ்க்கு ஆக்சுவலி பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற கேம்ப் சைட்லேருந்து போகிறாங்க. அன்றைக்கி அப்படியே ஒரு 30 பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம டீமு நம்ம கேம்புக்கு வந்து நம்ம ஒரு 15 பேர்கிட்ட போய்ட்டுருக்கோம். ஸோ ட்ரெக்கிங் தான் போகணும். இது ஒரு 1 மணி நேரம் ட்ரெக்கிங் போகணுமா. இடம் பாருங்கள், ஒரு மலை மேலே, சின்ன மலை மேலே போய்ட்டுருக்கோம். நம்ம கேம்ப் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே நடந்து போய்ட்டுருக்கோம். இங்கே காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபயரான இடம், இப்போல்லாம் ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. ஸோ இவ்வளோ பேர் அப்படியே நடந்து போய்ட்டுருக்கோம் ஃபால்ஸுக்கு. ஸோ நம்ம டீம் போயிட்டுருக்காங்க. நம்ம டீமில் 2-3 டீம் ஜாயின் இருக்குது இதில். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மெதுவாக இறங்கணும். ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். அருவியில் குடிச்சிட்டு வந்தாச்சு. இந்த இடம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இறங்கி போனோம்னாக்கா செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ டீமில் வந்த எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து எல்லோரும் வந்து குளிச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பார்த்து வரணும். உஷாராக வந்தோம்னாக்கா நம்ம குளிக்கலாம், சூப்பராக இருக்கும். தண்ணி செம்ம சில்லுன்னு இருந்துச்சு, செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. மக்களே வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தாச்சு. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூடாக டீ இருக்கும். ஓப்பன் மட்டும் பண்ணுங்க. சூடாக ஒரு பிளாக் டீ அப்படியே குளிச்சுட்டு வந்தது இதமாக. இந்த வெதரில் வந்து செம்மையாக குடித்தோம்னாக்கா இடி வேறு அப்போ வந்து இடிச்சிட்டே இருக்குது, மழை வருமானு தெரியல. ஸோ இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்தது. நடந்து போயிட்டு வர்றது தான், ஆனால் செம்ம ட்ரெக்கிங்கு. டீப் ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு ஒரு குழியில் போட்டுட்டு வர்றது செம்மையாக இருந்துச்சு. தண்ணி கம்மியாக இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. வந்தோடனே சூடாக டீ குடிக்கிறது அவ்வளோ இதமாக இருக்குது. கொஞ்சம் வயசானவங்க கஷ்டம், ஆனாலும் இப்போ போனதில் கொஞ்சம் வயசானவங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ மெதுவாக நடந்து போயிட்டு திருப்பி வரல. முடியாதவங்க கண்டிப்பாக மூச்சு வாங்குறவங்க அவங்கெல்லாம் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லை போய் பார்த்துட்டு வரலாம், என்னதான் இருந்தாலும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், செம்மையாக இருந்துச்சு. இது மக்களே எதுவும் அட்டை வேணாம் இப்படி கட்டிக்கிட்டு நல்ல சுகம் தான். அது மெயினாக வந்து கெட்ட ரத்தம் இருக்கிறது தான் உட்காந்து மக்களே எவ்வளோ பெருசாகிட்டே இருக்குது பாருங்கள். டைம் ஆக செம்ம ஸ்பீடாக உறிஞ்சிட்டு இருக்குது ரத்தத்தை. ஸோ நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் ரத்தம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எடுக்காமல் விட்டோம்னா இது இப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு உறிஞ்சி லைட்டாக அது இதாக மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அட்டை இங்கே இருக்குது, கீழே விழுந்துருச்சு. அது இவ்வளோதான் தேவை, அவ்வளோதான். ஸோ குடிச்ச ஒரு எப்படி ஒரு அட்டை அது பிளட்டு போகணும். இப்போ அவர் குடிச்ச இடம் அப்படி இது வரும். அட்டை கிடச்சதா இருக்கட்டும்.
உப்பு போட்டோன்னே குடிச்ச ரத்தம் பூரா உப்பு பட்டோன்னு வருங்க, எல்லா ரத்தமும் வெளியே வருது. இப்போ நம்ம காலில் கடிச்சிருக்கும் போது நம்ம இப்படி போட்டோம்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதில் உப்பு போட்டோன்னே பாருங்க ஃபுல்லாக எல்லா ரத்தமும் வெளியே வந்துச்சு, அப்படியே செத்தும் போயிடுச்சு. அடுத்து ஆக்சுவலி வந்து நம்ம டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டு சன்ரைஸ் பார்க்க போனோம். பட் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து மேகம்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. ஆக்சுவலி பாருங்கள் சன்னு தெரியணும், சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் வந்து சன்ரைஸ் வந்து அந்த இடத்துல மேலே போகணுன்னு சொன்னாங்க இந்த பீக்கில். ஸோ இந்த கேம்ப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி நேரம் நடந்து போனோம்னாக்கா அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ சன்செட்டு வந்து இருக்காதனால போகலை. ஒரு நீங்கள் வந்து இருக்கும்போது சான்ஸ் இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக போங்க. ஒரு 7-7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. மியூசிக்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாங்க, டான்ஸ்லாம் ஆடிட்டு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி ஆகுது. நைட் சஃபாரிக்கு கிளம்புறோம். வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர இருட்டாக இருக்குது. இடி மின்னலாக தான் இருக்கிறதுனால மழை எதுவும் வரல, பயங்கரமாக இடிச்சுட்டே இருந்துச்சு. அனிமல் வந்து இதெல்லாம் கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்கும். நைட்டில் இந்த காட்டுக்குள்ளே போகிறது ஒரு செம்ம த்ரில்லிங்காக தான் இருக்குது. மக்களே நம்ம வந்து ஜீப் ரைடுக்கு போயிட்டு வந்தாச்சு சஃபாரிக்கு, நைட் சஃபாரி. ஆனால் ஒன்றுமே பார்க்கல, ஒரே ஒரு முயல் மட்டும்தான் பார்த்தோம். காரணம் என்னென்னா இங்கே நெருப்பு வந்துட்டதுனால வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து அவ்வளோவா இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வரும்போது ஆக்சுவலி இது அனிமல் பார்க்குறது வந்து நம்மளுக்கு பை லக்கு தான், சான்ஸ் தான். ஸோ நீங்கள் வரும்போது இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். காட்டெருமை, அப்புறம் காட்டு பன்னி, மான், அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். மக்களே இப்போ நம்மளுக்கு நைட்டு டின்னர் வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி அன்லிமிட்டடு, சிக்கன் கறியும், அதுக்கப்புறம் வந்து பார்பிக்யூ சிக்கன்னு. ஸோ பார்பிக்யூ சிக்கன் வந்து 2 பீஸ் கொடுக்குறாங்க, சிக்கன் கறியும் சப்பாத்தி வந்து அன்லிமிட்டடு. ஸோ நைட்டு டின்னருக்கு இது. காலை வணக்கம் மக்களே. ஒரு 5:30 மணிக்கெலாம் நம்ம வந்து சன்ரைஸுக்கு ட்ரெக்கிங் வந்துட்டோம். பாருங்கள் காலையில் சன்ரைஸ் எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் போயிட்டு வந்தோடனே காலையிலே அப்படியே சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு இந்த வியூ பார்க்குறது அவ்வளோ செம்மையாக இருக்குது. இட்லி, சாம்பார், 2 சட்னி சாப்பிட்டு அப்படியே வந்து நம்ம எல்லாம் செக்அப் பண்ணோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம கொடைக்கானல் கேம்பஸ்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா கொடைக்கானல் கேம்பஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் அப்பியர் ஆகிட்டு இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் புக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து பூம்பாறை நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. மக்களே இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் வந்தாச்சு. கொடைக்கானல் லோக்கல் டூர் சுற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க கார்டு கொடுத்து. ஸோ லோக்கல் சைட்ஸிங் வந்து வேனில் கூப்பிட்டு போவாங்க. அது வேன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 பேருக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் வேனு. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 இடம் 15 இடம் சேர்த்து சுற்றி காட்டுறதுக்கு இப்போதைக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சீசன் இருக்கிறதுனால. சீசனாக இல்லாத டைம் வந்து பேசுங்கன்னா ஒரு 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் போக முடியும். இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷனாக இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து நமக்கு வந்து 150 ரூபாயில் கிட்டத்தட்ட 12 இடம் சுற்றி காட்டிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு 150 ரூபா தான். சின்னவங்க பசங்க வந்தாக்கா 75 ரூபா. ஏப்ரல் மே 2 மாதம் மட்டும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மக்களே நம்ம வந்து சென்னை கிளம்பியாச்சு. ஸோ கொடைக்கானல் வந்து சுற்றி பார்த்துட்டு திருப்பி நம்ம சென்னை கிளம்பிச்சு. இனிமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து செய்வோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.